தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன புது டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் பேங்க் நோட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸு, ஃப்ரீ கோர்சஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்தியன் பேங்க்லேருந்து இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது, இன்செட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்தியன் பேங்க் ட்ரஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 14 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் கடலூர், தருமபுரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட், சேலம், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பூர், வேலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இந்த டிஎன்செட்டி இருக்குங்க. இங்கே உங்களுக்கு ஜாப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்கல்ட்டி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இன்செட்டி திருவண்ணாமலைக்காக 3 வருஷம் ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸில். ஸோ இந்த ஃபேக்கல்ட்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 22லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சயின்ஸில் இல்லை காமர்ஸில் இல்லை ஆர்ட்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் எம்ஏ ரூரல் டெவலப்மெண்ட்டு, எம்ஏ சோஷியாலஜி, சைக்காலஜி முடிச்சிருந்தாலோ, இல்லை எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருந்தாலோ, இல்லை பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி டீச்சிங் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கிடையாதுங்க, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் தமிழ் நல்லா எழுத, பேச, படிக்க தெரிஞ்சிருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இங்கிலீஷில் ஃப்ளூயன்சியாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பொறுத்தளவுக்கு எம்எஸ் ஆஃபீஸ், இன்டர்நெட், டேலி இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் டைப்ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து அதர் ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட ஒரு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இன்செட்டியை பொறுத்தளவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், சில ஃபீல்டு விசிட்டையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு கன்சாலிடேட்டட் சேலரி தாங்க. கன்சாலிடேட்டாக ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு 30,000 கொடுப்பாங்க. அடுத்து ஆனுவல் இன்சென்டிவ் 2,000 கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் நீங்கள் 40,000 சேலரி வாங்குவீங்க. ஸோ இதோட ஃபிக்ஸ்டு கன்வேயன்ஸ் அலவன்ஸ் எங்கெங்கெல்லாம் போய் விசிட் பண்ணுறீங்களோ அந்த விசிட்டுக்கு 2,500 ரூபா ஃபிக்ஸ்டு கன்வேயன்ஸ் அலவன்ஸஸ்ஸு, மொபைல் அலவன்ஸ் ஒரு 300 ரூபா மந்த்லி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40,000லேருந்து 45,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி தான். ஆனால் ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா 4-5 இயர்ஸ் வரைக்கும் கூட உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதை டச் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேக்கல்ட்டிக்கான அப்ளிகேஷன் நீங்கள் 16/12/2024 அவங்களுக்கு அனுப்பியிருக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட், ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டி பற்றிலாம் கேட்பாங்க. பர்சனல் இன்டர்வியூவில் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பற்றிலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதற்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க திருவண்ணாமலை அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி இன்டர்வியூக்கான கால் லெட்டரை மெயிலில் அனுப்புவாங்க. மெயிலில் இருக்க கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிட்டு போய் நேரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதை தவிர்த்து இந்த போஸ்டிங்ஸில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க.